அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன். நீ நிறைய எதிர்பார்க்கிறாய். சில நேரங்களில் மட்டுமல்ல, சில மனிதர்களிடத்துல நீ அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உனக்கு ஏமாற்றம் வருகிறது. அதை நீ தவிர்க்க வேண்டும் என்று தான் நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ அதிகமாக எதிர்பார்ப்பது பாசம் வைத்ததனால் நீ செய்த சில நேரங்களில் நீ செய்த அந்த உதவியை திரும்ப எதிர்பார்க்கிறார். இன்றைய காலச்சூழலிலே வாழ்க்கை என்பது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் வேண்டும் என்கின்ற சிந்தனையே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருடைய உள்ளத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொருள் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் கூட முதுமையின் போது இயலாமையால் தவிக்கிறார்கள். அதை அறிந்தாய் இல்லை? அந்த நேரத்திலே வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற அனைத்து நலன்களும் வீண் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இதே சிந்தனையை உள்வாங்கி வாழ்க்கையை நகர்த்தினால் நீ இயல்பாக வாழ முடியும். அதைத்தான் உனக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினைப்பது எதுவுமே நடப்பதே இல்லை என்கின்ற அந்த புலம்பலோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதே போலத்தான் இளைஞன் ஒருவன் ஒரு துறவியை தேடி செல்லுகிறார். அவரை பார்த்ததும் தன்னுடைய அனைத்து குறைகளையும் கொட்டி தீர்க்கிறார். சில நிமிட மௌனத்துக்கு பிறகு அந்த துறவி அந்த இளைஞனை பார்த்து, உன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பு தான் என்ன? நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கேட்கிறார். உடனே இளைஞன், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், மகிழ்ச்சி மட்டுமே வேண்டும் என்று சொல்லுகிறான். பிறகு மகிழ்ச்சிக்காக நீ என்ன செய்தாய், எதையெல்லாம் நீ இதுவரை இழந்திருக்கிறாய் என்று துறவி கேட்டார். உதாரணமாக, நமக்கு ஒரு பொருள் வேண்டும் என்று சொன்னால் உழைக்க வேண்டும். உழைத்தால் நமக்கு சிரமமாக இருக்கும். சிரமப்பட்டால், அதாவது கஷ்டப்படாமல் இருப்பதற்குத்தான் கஷ்டப்படு என்று சொல்கிறார்களே, அதுபோல அவனும் என்ன செய்தான், மகிழ்ச்சிக்காக என்ன செய்தாய் என்று கேட்டதற்கு, எதையெல்லாம் இழந்தாய் என்று கேட்டதற்கு அந்த இளைஞனால் எந்த பதிலும் கூற முடியவில்லை. அவன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். இன்றைய உலகிலே நீயும் கூட ஏராளமான எதிர்பார்ப்புகளை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நல்லது எதையும் இழப்பதற்கு நீ முன்வருவதே இல்லை. அது வேண்டும், இது வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இந்த பக்தர்கள் எதுவுமே வேண்டாம் என்று சிந்திப்பது இல்லை. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ முயற்சிக்க வேண்டும். நீ செய்யும் உதவிக்கு நன்றியை கூட சில இடத்துல எதிர்பார்க்க கூடாது. உண்மைதான், கண்டிப்பாக உண்மை. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்வது மிகவும் அவசியம். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்க ஏமாற்றமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பிறகு உயர்ந்த விரக்தி அங்கே உருவாகும். நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை எப்படித்தான் நடத்த முடியும்? அதுவும் தீவிரமாக ஒரே வழிதான் இருக்கிறது. அந்த வழி என்ன தெரியுமா? அதன் பெயர்தான் அன்பு. என்ன? அன்புதான். அதுதான் இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு அச்சாணி. ஒரு தாய் குழந்தையிடத்திலே காட்டுகின்ற அந்த பாசத்தில் முழுமையான ஒரு தீவிரம் இருக்கும். ஆனால் அங்கே எதிர்பார்ப்பு என்பது கொஞ்சம் கூட இருக்காது. ஏமாற்றங்களை யாரும் எதிர்பார்ப்பதில்லை, அதை விரும்புவதில்லை. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றம் தருகின்றன. எதிர்பார்ப்பு இருக்கின்ற இடத்தில் அன்பு ஒருபொழுதும் நிலைப்பதில்லை. அன்பு இருக்கின்ற இடத்தில் எதிர்பார்ப்பு அவசியமில்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள். ஏமாற்றம் இல்லாமல் வாழ்வாய் ஒத்துக்கொள். பிறகென்ன? உன்னை நீ நம்பு. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நண்பன் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உன்னுடைய நண்பன் யார் தெரியுமா? நீதான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய எதிரியையும் நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவன் யார் தெரியுமா? அவனும் நீயே தான். அதைத்தான் சொல்லுகிறேன். நம்பு, உன்னை நம்பு.
இந்த உலகம் உன்னை நம்பும். பிறகென்ன, உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன், நீ வென்று கொண்டே இருப்பாய், வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.